மகத்துவம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா மொபைலை வந்து சொல்கிறோம்ல, மொபைலை சோறு ஊட்டுறதுக்கு குழந்தைகிட்ட கொடுத்து சோறு ஊட்டுன்னு எந்த மொபைல் நிறுவனமும் சொல்லலை. ஒரு லேபரேட்டரி மேனுவல் இருக்குது. அந்த மொபைல் நிறுவனம் எத்திக்ஸ் சொல்லுது. மொபைலை வந்து சார்ஜ் போட்டுட்டு பேசாத, கரண்டில் வச்சுக்கிட்டு பேசாத, தலைக்கு மாட்டில் வைக்காத, இதெல்லாம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் மீறிக்கிட்டு மொபைல் எனக்கு எடுத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரிசர்ச்சுக்குன்னு உண்டான எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் நமக்கு வரப்பிரசாதம் தான். எந்த இடத்துல நம்ம மூளையை தவற விடுறோமோ அந்த இடத்துல தான் நமக்கு சங்கடம் நிகழுதே தவிர நம்மளுடைய மூளை அறவழியில் நடக்கிறப்ப நமக்கு சந்தோஷம்தான். அதுக்காக தான் அறத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க. நாளைக்கே வந்து உங்களுடைய கண்டுபிடிப்பு எதுவாக இருக்கலாம். ஒரு மொபைலில் நீங்கள் ஒரு ஆப்பை, தேவையில்லாத ஆப்பை டச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மொபைல் சூடாகி வெடிச்சு உங்கள் காது செதற மாதிரி ஒரு ஆப் வந்து கட்டாயமாக வரும், இருக்குது. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். இதுதான் உண்மையே தவிர நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மளுடைய மூளையில தான் இருக்குது. அறத்தை நிலைநாட்டி அறத்தை படிக்கிறதுக்கு தான் இந்த கல்விக்கூடத்துக்கு வந்திருக்கிறோம். அறிவியல் கண்டுபிடிப்பு உங்க கையில இருக்குது. அது மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். வணக்கம்.